மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. செய்தி. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்களை பல்வேறு நாட்டு மக்களுடன் ஒப்பிட்டு பேசிய காங்கிரஸ் கட்சியின் அயலக அணியின் தலைவர் சாம் பிட்ரோடா தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல உள்ளனர் என பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், கூடுதல் விவரம். அதாவது இந்தியாவின் கிழக்கு, மேற்கு, தெற்கு என்று பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை நிறத்தின் அடிப்படையில் பல்வேறு நாட்டு மக்களோடு ஒப்பிட்டு பேசியிருப்பதும், குறிப்பாக தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணியினுடைய தலைவர் சாம் பிட்ரோடா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஸ்டேட்ஸ்மென்ட் என்ற ஒரு ஆங்கில ஊடகத்தில் பேசிய அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக உலகத்தில் உள்ள ஜனநாயகத்திற்கு இந்தியா எப்படி ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்பது குறித்து பேசிய சாம் பிட்ரோடா அவர்கள், நாட்டு மக்கள் 75 ஆண்டுகள் மிகவும் மகிழ்ச்சியான சூழலில் வாழ்ந்துள்ளனர். அங்கும் இங்கும் சில சண்டைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தை நாம் ஒன்றிணைக்க முடியும் என தெரிவித்த அவர், கிழக்கில் உள்ளவர்கள் சீனர்களைப் போலவும், மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும், வடக்கில் உள்ளவர்கள் ஒயிட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிட்டார், அதாவது வெள்ளையர்களைப் போலவும், தென்னிந்தியர்கள் ஆப்பிரியர்களைப் போலவும் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அவர் பேச வந்த விஷயம் சரி, ஆனால் அதற்கு காட்டிய முன்னுதாரணம் என்பது தவறானது என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய மக்களை நிறத்தின் அடிப்படையில் அவர் இந்த ஒப்பீட்டை செய்திருப்பது அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதே சாம் பிட்ரோடா அவர்கள் தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அமெரிக்காவில் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் என்கிற ஒரு முறை உண்டு. ஒருவர் இறந்து விட்டால் அவர் இறந்த பிறகு அந்த சொத்தில் 45% தான் பிள்ளைகளுக்கு சென்று சேரும், மீதம் 55% அரசே எடுத்துக்கொள்ளும். இது குறித்து நாம் விவாதிக்க வேண்டும் என்று அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த கருத்தை முன்வைத்து பிரதமர் மோடி ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்த சம்பாதித்த பணத்தை, சொத்துக்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்பாமல் பறித்துக் கொள்ள நினைக்கிறது என்று தொடர்ச்சியாக இன்று வரை விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றார். சாம் பிட்ரோடாவினுடைய அந்த பேச்சு ஏற்கனவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அவர் நிறத்தின் அடிப்படையில் இந்தியர்களை பல்வேறு நாட்டு மக்களோடு ஒப்பிட்டு பேசியிருப்பது அடுத்த சர்ச்சைகளுக்கு வித்திட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.